ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் விஸ் ஆர்ஆருங்க. ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி சன்ரைஸ் ஹைதராபாத்தை பேட் பண்ண சொன்னாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, டிராவிட்ஸ் கேட் இவங்க ஓப்பனிங்கில் நல்லா ஒரு தொடக்கத்தை கொடுப்பாங்க பார்த்தா டிராவிட்ஸ் கேட் நல்ல நிதானமான ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தி 37 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாருங்க. அபிஷேக் சர்மா 5 ரன்னுக்கு அவுட் ஆக அதிர்ச்சியில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி ரொம்பவும் தடுமாற்றத்துடன் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து 50 ரன்னுக்கெல்லாம் 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட் எடுத்துட்டாருங்க பவர் பிளேக்குள்ளார. ஸோ பார்த்திங்கன்னா அதன் பிறகு ராகுல் டிராவிட் அவர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி 37 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாருங்க. அதன் பிறகு மார்க்கரம் 1 ரன்னுக்கு அவுட் ஆக பின்னர் பார்த்திங்கன்னா கால்சன் நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அந்த அணிக்காக நல்ல ஒரு ஸ்கோரை கொடுத்தாரு. அதனோட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தையும் ஏற்படுத்தி அரசாயத்தையும் பூர்த்தி செய்தார். அதிரடியும் அடித்து நல்ல ஒரு ஸ்கோரை கொடுத்தாரு. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கிறதால 170 ரன்னு மேலேனாவே அந்த டார்கெட்டை தொடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்திங்கன்னா 175 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க 20 ஓவருக்கு. 176 ரன்னு வெற்றி என்ற இலக்குடன் ஆட ஆரம்பித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால் மற்றும் ஹாட்மோர் அவங்க 2 பேரும் தாங்க நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்க. பார்த்தா ஹாட்மோர் அவுட் ஆக ஜெய்ஸ்வால் 48 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார். ரியான் பராக் பார்த்திங்கன்னா 5 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். பின்னர் பார்த்திங்கன்னா அந்த அணியில் சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்து 10 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆக அந்த அணி ரொம்பவும் தடுமாற்றத்துடன் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 120க்கெல்லாம் 6 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதனோட பார்த்திங்கன்னா அந்த அணியில் ஜுரேல் அவர் பார்த்திங்கன்னா 50 ரன்னு அடிச்சிருந்தார் அந்த அணிக்காக. ஸோ பார்த்திங்கன்னா அவர் அடித்ததால் இந்தளவுக்கு ஸ்கோர் வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா 36 ரன் வித்தியாசத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வின் பண்ணிருக்காங்க. இறுதிப் போட்டியிலும் நுழைஞ்சிருக்காங்க. ஆர்ஆர் இந்த ஐபிஎல் தொடரிலேருந்து வெளியே போயிட்டாங்க. இறுதிப் போட்டியில் கேகேஆரை சந்திக்கிறது சன்ரைஸ் ஹைதராபாத். சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா பவுலர்களோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அகமத் 3 விக்கெட்டு, நட்ராஜன் 3 ஓவருக்கு 13 ரன் மட்டுமே கொடுத்துருந்தாருங்க. நல்ல ஒரு ரன் ரேட்டை கட்டுப்படுத்தினார். அவர் 1 விக்கெட்டு. பின்னர் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா 2 விக்கெட்டு. கமின்ஸ் பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்து 1 விக்கெட் இருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பவுலர் தாங்க இந்த விக்கெட்டுக்கு முக்கிய காரணம். 135 ரன்களாம் ஆர்ஆர் அணியை சுருட்ட முடிஞ்சது. நாங்கள் இறுதிப் போட்டியில் நுழைஞ்சது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குவாலிஃபயர் 1ல் கேகேஆர் அணி எங்களை வெளியே அனுப்புனாங்க. ஃபைனலில் நாங்கள் அவங்களை வெளியே அனுப்புவோம் அப்படின்னு பேட் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைனலில் சந்திப்போம். நன்றி.